சங்கீத புஸ்தகத்தில் 110 சங்கீதம். சங்கீதம் 110. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். உமது பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமாயிருப்பார்கள். விளையார் காலத்திற்கு கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தினாலே ராஜாக்களை வெட்டுவார். வழியிலே அவர் நதியிலே குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் உட்காருவோம். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தேவன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சோத்திரம். இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்புவோம். நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஒருமனப்பட்ட இடத்துல தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ கைவீசமாக கைவீசு, சபைக்கு போகலாம் கைவீசுன்னு சொல்லி வருகிற காரியம் அல்ல. வந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெரும்படிக்காக வர வேண்டும். அதை வாஞ்சித்து வர வேண்டும். பெரிய காரியங்களை எதிர்பார்த்து வர வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதே 3ஆம் சங்கீதம் 110 3ஆம் சங்கீதம். யௌவன ஜனம். சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாளிலே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற நாளிலே ஜனங்களை ரட்சித்து அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு அலங்காரமாக இருப்பார்கள். அல்லேலூயா. பராக்கிரமம் என்று சொன்னாலே அது பெரிய காரியம். கிரமம் என்றால் ஒரு சாதாரண காரியம். பராக்கிரமம் என்றால் அது சோத்திரம், பெரிய காரியம். அக்கிரமம் என்றால் அது வேறு. சோத்திரம். இப்படி இருக்கிறது. தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுனாலே ஜனங்களை ரட்சிக்கிறார். ஜனங்களை ரட்சிக்கிறதுனாலே என் தேவனாய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், அதனால் நான் அவருக்கு பிரியமாயிருப்பேன் என்று சொல்லி இந்த லோகநாதனை, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியை விட்டு, சோத்திரம், இந்த ஜெகநாதனை விட்டு இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று சொல்லி கடந்து வருகிறவர்கள் பார்த்து அழகாயிருக்கிற இவர்கள் யார்? அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் நடக்க தன்னை ஒப்பு கொடுத்த இவர்கள்தான் அழகானவர்கள், சௌந்தரியமானவர்கள், என்னுடைய ரூபவதி. சோத்திரம். எனக்கு ரொம்பவும் சோத்திரம், எனக்கு அன்புள்ளவள் என்று சொல்லி மணவாட்டி திருச்சபையை தேவனாய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரியும். சோத்திரம். புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டவர்கள், அவர்களை குறித்து தெரியும். சோத்திரம். ஆனால் அவருடைய கிரியைகளிலே ஒரு அசட்டை காணப்பட்டது, ஒரு சோம்பல் காணப்பட்டது. அவர்களிடத்தில் நிர்விசாரம் காணப்பட்டபடினாலே 5 பேர் மாத்திரம் மணவாளனோடு கூட போனார்கள். 5 பேர் தங்கிவிட்டார்கள். சோத்திரம். இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நம்மிடத்தில் தேவனாய கர்த்தர் இந்த அழகான ஜனங்கள், என்னிடத்தில் சபைக்கு வருகிற இந்த மணவாட்டி திருச்சபை, எனக்கு பிரியமான இந்த பிள்ளைகள், சோத்திரம், என்னுடைய மணவாளி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 2-3 காரியங்களை சொல்லுகிறார். சோத்திரம். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. என் நேசர் என்னோட கூட பேசி எழுந்து வா. இன்னும் தூங்கிட்டு இருக்கிறவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, அப்படி தானே? ஞாயிற்றுக்கிழமை தானே லீவு. உங்களுக்கு அதே சோம்பல், அதே அசதி எங்களுக்கும் இருக்கும். அல்லேலூயா. பிரகாசிக்கிற பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. ஆவியை உயிர்ப்பிக்கிறதுனாலே, ஆவி பலம் உள்ளதுனாலே ஆவியிலே பலம் கண்டு எழுந்து வருகிறார்கள். ஆனால் மாம்சத்திற்கு இடம் கொடுத்தால், 6ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியே, நீ இன்னும் எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்ப? கைகாலைகளை முடக்கி கொண்டு அப்படியே படுத்து கிடப்பாயோ? வழியில் போகிற
சோத்திரம். தரித்திரம் உன் வீட்டுக்கு வந்துருமியா? நான் சொல்லலை, நீதிமொழியில் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். அந்த சொல்லுகிற என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. நீ என்ன செய்யணும்? எழுந்து வா. நீதிமொழிகள் 20:13 சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பாத. தூக்கம் ஒரு, நான் அடிக்கடி சொல்கிறது என்னது, சொல்ல மாட்டேலோ, சண்டாளன். தூக்கம் ஒரு சண்டாளன். சோத்திரம். அவன் நம்மளை ஏமாற்றிடுவான். நீங்கள் நித்திரமயமாக இருக்கும் பொழுது சோத்திரம், அவன் என்ன செஞ்சிடுவான்? கலைகளை விதித்து விட்டு போயிடுவான். சோத்திரம். நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்துடுவான். சோம்பேறியே, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு உலகத்தாரும் பாடி வச்சிருக்கிறான். சோத்திரம். அதான் சொல்கிறார் கர்த்தர் உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே, தன்னுடைய மணவாளியை பார்த்து, தமக்கு பிரியமான ஒருத்தியை பார்த்து தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், என் பிரியமானவளே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, எழுந்து வா. சோத்திரம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஒருத்தர் கடந்து போனாராம் கர்த்தர். சோத்திரம். நீதிமான, அதாவது சுறுசுறுப்புள்ள வயலையும் பார்த்தாராம், சோத்திரம், சோம்பேறினி வயலையும் பார்த்தாராம். ஆ ஆ ஆ அல்லேலூயா. பாருங்க, அதாவது சுறுசுறுப்புள்ளவங்க கை நல்லா இருக்கும், அந்த தோட்டம் நல்லா இருக்கும். ஆனால் சோம்பேறியுடைய சோத்திரம் வீடு எப்படி இருக்கும்? இடிந்த மதில்களை போல். நல்லா, நான் சில வீடுகளுக்கு போயிருக்கிறேன். ஸோ என் வீட்டை பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். சோத்திரம். அவங்கவுங்க வீட்டு போனால் தான், இன்னொருத்தவங்க போனால் தான் தெரியும். சோத்திரம். சில குப்பை கடாக இருக்கும், வீட்டில் குப்பை மேடாக கிடக்கும். சில வீடு பார்த்தா ரொம்ப அப்படியே தரையில் உட்காந்து சோத்திரம் சாப்பிட்லாம் உங்களுக்கு, அப்படிலாம் இருக்குது. சோத்திரம். அவ்வளோ நல்லா சில வீடுகளில் வைத்திருக்கிறார்கள் சுத்தமாக. சோத்திரம். காரணம், சோம்பலுக்கு இடம் கொடுக்காதபடி இருந்தால் தேவனாய கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். அதை சோத்திரம். மணவாளியே, நீ எழுந்து வா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தாமதமாய் வராதே, சீக்கிரம் வா. எழுந்து வந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன்னத பாட்டு. இல்லை சோத்திர 4:7. என் பிரியமே, என் ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. போதுமா? சோத்திரம். சபையை பார்த்து, உன்னையை பார்த்து, என்னையை பார்த்து தேவனாய கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, என் பிரியமே. நம்ம சொல்லுவோமா? அதாவது தப்பாக நினச்சிடாங்க, அவங்களுக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. சோத்திரம். அது கருகருன்னு இருக்கும். இவன் போட்டு கொஞ்சுவான், என் தங்கமே, என் வைரமேன் பிள்ளைகளை கொஞ்சுவாங்க. சோத்திரம். அதே மாதிரி தான் உன்னையும் என்னையும் பார்த்து தேவனாய கர்த்தர் சொல்கிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்ட்ட பழுதொன்றும் இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா அவர் அவ்வளவாய் நேசிக்கிறார். பழுதை பார்க்கிற தேவன் அல்ல, பழுதை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலியாக இருந்ததினாலே பாவங்களை மன்னித்தார். அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்தார். அதுதான் பராக்கிரமம் சொன்னாலே, யாரும் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறது தான் பராக்கிரமம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்து என்னை அலங்காரமாய் அவர் அழகுள்ளவளாய் காணப்பட தேவனாய கர்த்தர் கிருபை செய்தார். சோத்திரம். நானும் அப்படி ஜம்முன்னு எப்படி வருவதற்கு, கம்பீரமாய் நடப்பதற்கு தேவனாய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். பிரியமே, ரூபவதி, ஒன்றிலே பழுதொன்றும் இல்லை. தானியேலை குறித்து வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறேன். சோத்திரம். அவற்றில் ஒரு குற்றமும் காணப்படலையாம். அதனால் சிங்கம் ஒழிஞ்ச முடியாது, என்ன செய்ய முடியாது, இருக்கிற அக்கினியும் ஒழிஞ்ச முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். தேவன் அவனோடு இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருந்து, பிரியமே, ரூபவதியே, ஒன்றில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். நம்மளுக்கு 1000 ஓட்டம் இருக்க, 1000 குறைகள் இருக்க. சோத்திரம். நம்ம எண்ணத்தில் கூட அந்த சோத்திரம் வேலூர் குறிகாரன்ட்ட போய் சோத்திரம் நம்முடைய ஜாதகத்தை காட்டிட்டு வந்தால் ஏதோ நடக்குமான்னு ஒரு எண்ணம் ஓரத்தில் இருக்குது. யாருக்கோ, எனக்கு இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். ஏன் இப்படியே இருக்குது? சோத்திரம். அந்த அக்கா சொன்னவளை, சோத்திரம், அந்த தகடை நட்சத்திரத்தை போட்டு அப்படி
சோத்திரம் ஒரு எலுமிச்சம்பழத்தை சோத்திரம் எதையாவது செஞ்சு கட்டிக்காரம் படிகாரத்தெல்லாம் ஏதாவது செஞ்சிடலாமா அப்படிலாம் நினைக்கும். சோத்திரம் மாறணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். நீங்கள் முழு நம்பிக்கையோடு கூட தேவனாய் கர்த்தரை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்படியே 100க்கு 100 அவரை நம்பினால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்னால் 62 ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 62:4 நினைக்கிறேன். சோத்திரம் என்று சொல்கிற, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ எனக்கு பிரியமானவள். அல்லேலூயா. நீ கைவிடப்பட்டவள் இல்லை, நீ அவரிடத்தில் வந்ததினால கைவிடப்பட்டவள் அல்ல, நீ எனக்கு பிரியமானவள். எப்சிபானும் பியூனானும் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ அவருக்கு பிரியமானவள். நான் மணவாளி திருச்சபை மணவாட்டி, அவருக்கு உகந்தவள், அவருக்கு பிரியம். அதான் அடிக்கடியாக இந்த வார்த்தை கவிதை மூலமாய் சொல்லுகிற வார்த்தை, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னிலே பழுதொன்றும் இல்லை. அதோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிச்சிருவோம். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி. அல்லேலூயா. அழகான வார்த்தைக்கு நாம் சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம், மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் பிள்ளைகள். அல்லேலூயா. என்னது வால்யூம் குறைஞ்சிச்சு. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் உபவாசமா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் ரூபவதியே, நீ எனக்கு இன்பமானவள். ஸ்தோத்திரம். அவருக்கு அதான் பிரச்சனையே பண்ணி பண்ணி முடிச்சிட்டோம். பிரச்சனையை பண்ணி இதுக்கு முன்னால் வந்ததெல்லாம் பிரச்சனையெல்லாம் பண்ணி முடித்தாச்சு. ஆனால் இங்கே வந்து தேவ சமாதானத்தினால் நிரப்பப்பட்டு, தேவ சந்தோஷத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு, நம்ம அவரால் பிடிக்கப்பட்டதினாலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை எதை செய்யலாம், அவருக்கு இன்பமான காரியங்களை எதை செய்யலாம், நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்யலாம், சோதரன் நம்முடைய தம்பிக்கு, சகோதரனுக்கு, அம்மாவுக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய வியாபாரத்தில் நன்மைகள், லாபங்கிறது வேறு, நன்மைகள். அல்லேலூயா. லாபம் எல்லோரும் பார்ப்பான், கெட்டிக்காரன் பார்ப்பான், அழகா நன்மைகள், அதில் நன்மைகள் இருக்குது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமான இன்பமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ தான் அந்த வார்த்தைக்கு எப்படி ஆரம்பிக்கும்போது சொல்லுகிற வார்த்தை பூரா என் பிரியமே ரோதி. ஸ்தோத்திரம். அழகானவர்கள், இன்பமானவர்கள். அதோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதர் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அந்த பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய பராக்கிரமம் எங்கள் மத்தியிலே வெளிப்படும் பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு நாங்கள் பிரியமானவர்களாய், உமக்கு பிரியமான ரூபவதிகளாய், மணவாளி திருச்சபை உமக்கு ஆயத்தமாகிற அந்த கன்னிகளை, பரிசுத்த கன்னிகளைப் போல, புத்தியுள்ள கன்னிகளைப் போல காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. எங்களை தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். புரோஜனம் இல்லாத எங்களை புரோஜன பாத்திரமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். கனமான பாத்திரங்களாய் மாற்றி எங்கள் மத்தியில், அதாவது ஸ்தோத்திரம், மற்றவர்கள் மத்தியிலும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எழுந்துவான்னு சொன்னோன்னே நாங்கள் எழுந்து வந்துட்டோம். பிரியமே ரூபதி எழுந்துவான்னு சொன்னோன்னே எழுந்து வந்துட்டோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பழுதில்லாத, பழுதொன்றும் இல்லாத ஸ்தோத்திரம் பிள்ளைகளாய் காணப்பட வந்து உட்கார்ந்துருக்கிறோம். எங்களை பாவங்களை கழுவி சுத்த நீதிமானாக்கி பிள்ளைகள் உரிமையை தந்ததினால ஸ்தோத்திரம். பழுதெல்லாம் நீக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இது சர்வீஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், இன்பமானவர்களாய் காணப்பட, உமக்கு பிரியமான இன்பமான காரியங்களாய் காணப்பட உதவி செய்யும். தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. வந்த வண்ணமாய் அல்ல, மனமகிழ்ச்சி எங்கள் மத்தியில் உண்டாயிருக்கட்டும். தெய்வீக சமாதானம் மனிதருக்கு கொடுக்கிறதான ஸ்தோத்திரம், அநேக புஸ்தகங்கள் கொடுக்கிறதான சமாதானம் அல்ல. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, சமாதான பிரபு எங்களை ஆட்கொள்வீராக. இயேசுவே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் லூக்கா 5:26 படி நாங்கள் இன்று அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொல்கிற அந்த வார்த்தை எங்கள் மத்தியில் உண்டாயிருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். அதுபடியாக ஸ்தோத்திர சபைக்காக ஜெபிக்கிறோம். சபை ஊழியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரமே சபையின் ஊழியம் மூலமாய் ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரம், இந்த பகுதி மக்கள் ரசிக்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏதோ சொல்லிக்கிட்டே இல்லாமல் ஆண்டவரே அது செயல் மூலமாக செய்து அநேக ஆத்மாக்களை அறுவடைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது
காரியங்களா ஏதுவான காரியங்களை நீங்கள் உண்பணி தருவீராக. தாவீதின் கொள்ளை என்கிறதான ஆத்மாவை தருவீராக. ஆண்டவரே சோத்திர ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தாளந்துகளால் நிரப்புங்க. எதிர்ப்பின் ஆவிகளெல்லாம் இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். அப்பா சோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே வருகிற நாட்களில் எலெக்ஷன் இருக்கிறது, நல்ல தலைவர்களை தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி கொண்டதுக்காக சோத்திருக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்த வந்திருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே சோத்திர. லூக்கா 5:26 படி நாங்கள் இன்று அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொல்ல கிருபை செய்யும். இயேசு நாமத்திலே ஆமென்.